வாழ்க்கையிலிருந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அனுபவங்களை புறந்தள்ளிட்டு ஒரு விதமா செல்ஃப் சென்டர்டாவும் பர்சனல் இன்செக்யூரிட்டிஸோடையும் இருக்கிற ஒரு கலைஞன் அல்லது ஒரு எழுத்தாளன் எப்படி இருப்பான்? அப்படி அவன் தன்னை நெருக்கிக்கிட்டு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றப்போ அல்லது ஒரு விஷயத்தை எழுதுறப்போ அவனோட எழுத்துக்கள் எப்படி இருக்கும்? அவனோட பர்சனல் கிரியேட்டிவ் ஸ்பேஸ் எப்படி இருக்கும்? அவனோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதே நேரத்துல வாழ்க்கையில நம்மளுக்கு நிகழக்கூடிய எதிர்பாராத அனுபவங்களை ஏற்றுக்கொள்ள முடியாம அல்லது அதை ஃபேஸ் பண்ண முடியாம ஒதுங்கி ஒரு விதமா இன்ட்ரோவர்ட்டா இருக்கிற ஆர்டிஸ்ட் எப்படி தன்னோட கலைக்கு கிடைக்கக்கூடிய விமர்சனங்களை எதிர்கொள்ளுவாங்க? வாழ்க்கையை எக்ஸ்ப்ளோர் பண்ண தயாராக இல்லாத ஒருத்தர் அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்றது அல்லது தனக்கு தேவையான ஸ்பேஸை எக்ஸ்பீரியன்ஸுக்கான ஸ்பேஸை கொடுத்தா அது என்னோட எழுதுறதுக்கான இல்லாட்டி என்னோட கிரியேட்டிவ்கான நேர விரயம் அப்படின்னு கருதுற ஒருத்தரால, தன்னோட செல்ஃப் பவுண்டரிஸை புஷ் பண்ணாத ஒருத்தரால, தன்னோட கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி வராத ஒருத்தரால சிறந்த கலைகளை சிறந்த எழுத்துக்களை உருவாக்க முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு கலைஞனை பற்றின ஒரு படத்தை தான் நம்ம இன்னைக்கு ஃபிலிம் சஜஷன்ல பார்க்க போறோம். வெல்கம் டு சினிமா ஒன் காட். இன்னைக்கு ஃபிலிம் சஜஷன்ல நம்ம பார்க்க போற திரைப்படம் ஃபயர், டைரக்டட் பை கிறிஸ்டியன் பெட்சோல். இந்த டைரக்டரை பத்தி சொல்லணும்னா, ஜெர்மன் சினிமா, அதாவது கண்டெம்பரரி ஜெர்மன் சினிமாவில் மிக முக்கியமாக கருதப்படக்கூடிய ஒரு இயக்குனர். இந்த 21ஆம் நூற்றாண்டுல தொடர்ச்சியாக சிறந்த கலைப்படங்களை மட்டுமே எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தெரிவர். இவரோட முக்கியமா பேசப்படக்கூடிய படங்களா பார்பரா, ஃபீனிக்ஸ், உண்டினா, டிரான்சிட், இந்த மாதிரி படங்களை சொல்லலாம். எனக்கு இந்த டைரக்டரை பற்றின அறிமுகம் எப்போ கிடைச்சிதுன்னா, 2020 சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இவரோட உண்டினா அப்படின்ட்டு ஒரு படத்தை பார்த்தேன். அது ஒரு மித்திக்கல் ஃபேண்டசி லவ் ஸ்டோரி. அந்த படத்தை பார்த்துட்டு ஒரு விதமான காதல் காவியத்தனமான ஒரு திரைப்படத்தை எடுத்திருந்தாரு. ரொம்ப பூரிச்சு போயிருந்தேன் அந்த படத்தை பார்த்துட்டு. ஸோ அப்பவே அந்த டைரக்டரை மார்க் பண்ணி வச்சிருந்தேன். ஓகே, இந்த டைரக்டர் படம் எடுத்தா கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபயர் படத்தை டைரக்டர் குவாரண்டைன் டைம்ல ஷூட் பண்ணதா சொல்லப்படுது. வழக்கமா அவரோட திரைப்படங்கள்ல காதல் எலிமெண்ட்டை ரொம்ப டீப் ரூட்டடா வச்சுதான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாரு. பெரும்பாலான படங்கள்ல லவ் அட்டகாசமா காட்சிப்படுத்தியிருப்பாரு. அந்த வகையில இந்த படத்துலயும் லவ் இருக்கு. கொஞ்சம் அவர் வளமைக்கு மாறா வழக்கமா அவர் ஹெட்ரோசெக்சுவல் லவ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துல கே லவ்வையும் கொஞ்சம் தொட்டு பார்த்துருக்காரு. இப்ப இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னா, 2 நண்பர்கள் தங்களோட சம்மர் வெக்கேஷன்ல தங்களுக்கு டெட்லைனோட இருக்கிற ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்காக எந்த தொந்தரவும் இல்லாம யாரோட டிஸ்டர்பும் இல்லாம இருக்கிறதுக்காக ஒரு சீ சைட்ல இருக்கிற அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. அவங்களுக்கு முன்னாடியே அந்த வீட்டில் ஒரு கெஸ்ட் தங்கியிருக்காங்க. அந்த வீட்டு உரிமையாளரோட அனுமதியோட தான் அங்கே இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு ஃப்ளிங் ரிலேஷன்ஷிப்பில் அந்த ஏரியா சியில் இருக்கிற ஒரு லைஃப் கார்டு கூட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ இந்த 2 நண்பர்கள், இந்த மற்ற 2 பேர், இந்த 4 பேருக்கும் இடையில் இருக்கிற காதல், காமம், இன்செக்யூரிட்டிஸ், அவங்களுக்குள்ள இடையில உருவாகிற ஜெலசி, கன்வர்சேஷன், புரிதல்கள், இந்த மாதிரியான விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்றது தான் இந்த கதை. மெயினா இந்த படத்துல அந்த ரைட்டரோட கண் வழியா தான் சுத்தி இருக்கிற மனிதர்களை ஒப்சர்வ் பண்றதா இருக்கட்டும், சூழலை ஒப்சர்வ் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே அந்த ரைட்டரோட கண் வழியா தான் டைரக்டர் நம்மளுக்கு காட்சிப்படுத்தியிருப்பாரு. ஏன்னா ரைட்டர் தான் ரொம்ப முக்கியமான ஆளுன்னா அவரை கிட்டத்தட்ட ஒரு முட்டாளாவே நையாண்டி செஞ்சு காட்சிப்படுத்தியிருப்பாரு. ஒரு கிரிட்டிசிசமாக தான் இந்த படத்தை நான் பார்க்குறேன். இளம் எழுத்தாளர்களுக்கு மேலே வைக்கிற ஒரு முக்கியமான கிரிட்டிசிசமாக தான் இந்த படத்தை நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ இந்த படத்தில் வர கேரக்டர் ஒரு மேல் ஆர்டிஸ்ட். அவர் ரொம்ப செல்ஃப் சென்டர்டாக இருப்பார். மனிதர்களுக்குள்ளே புலங்குறதுக்கே ரொம்ப தயக்கப்படுவார், யோசிப்பார். எல்லாமே தன்னை சுற்றியே நடக்கிறதா
ஒப்சர்வ் பண்ணிக்குவாரு. எல்லாமே எனக்காக தான் வந்து நடக்குது, இல்லாட்டி எல்லாருமே என்ன பத்தி தான் பேசுறாங்க, அந்த மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருப்பாரு. அதோட பர்சனல் இன்செக்யூரிட்டிஸுமே ரொம்ப அதிகமா இருக்கும். இன்ட்ரோவர்ட்டா இருப்பாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு இறுக்கமான ஒரு மனநிலையில இருக்க ஒரு கலைஞன், அதாவது அப்படி இருக்கிற ஒரு மனநிலையில இருக்கிற ஒருத்தனால எப்படி நல்ல ஒரு கதையை எழுத முடியும் அப்படின்றது தான் டைரக்டர் இந்த படத்துல வைக்கிற ஒரு கேள்வி. இப்ப உதாரணமா பார்த்தோம்னா, அவரோட நினைப்பு என்னன்னா, அந்த ரைட்டரோட நினைப்பு என்னன்னா, தன்னை சுத்தி நடக்கிற எல்லாமே, தன்னோட கண்ட்ரோலை மீறி நடக்கிற இயற்கை அனர்த்தம் முதற்கொண்டு எல்லாமே தன்னோட எழுத்துக்கு வந்து தடையா இருக்கு அப்படின்ற மைண்ட் செட்ல தான் வந்து யோசிப்பான். எனக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்ற மாதிரி. அதாவது தன்னை எழுத விடாம தான் எல்லாமே பண்ணுது. சின்ன சின்ன விஷயங்கள் முதற்கொண்டு. இப்போ உதாரணமா அவங்க வீட்டுக்கு அந்த ஊருக்கு போற வழியில வண்டி வந்து ரிப்பேர் ஆயிரும். அதுக்குமே ரொம்ப சலிச்சுக்கிட்டு இது இனி எப்படி எழுதுறது, அந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா அடம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. ரெண்டாவது அந்த வீட்டுக்குள்ள போனோன்னா அந்த பொண்ணை பார்த்தோன்னா அதுக்கும் ஒரு ஒரு என்னது இதுக்கு நான் எப்படி எழுதுறது, இதெல்லாம் எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் அவங்க தூங்குறப்போ நைட்ல அந்த பொண்ணும் மத்த பையனும் மேட்டர் பண்ற சத்தம் வந்து இங்க கீழே வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு சினுங்குவாரு. என்ன இதுங்க டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எனக்கு நைட்ல தூங்கலைன்னா எப்படி நான் காலையில எழும்புறது அப்படின்னு சினிங்கிட்டே இருப்பாரு. அதே மாதிரி பாத்திரம் கழுவுறதுக்கும் அதான் சொல்லுவாரு. வீடு வந்து கூரையை வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு, வா அதை பண்ணலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட் ஒருத்தன் கூப்பிடுவான். அதுக்கும் வந்து என்னோட ஒர்க்கு வந்து இதுக்கெல்லாம் அலோவ் பண்ணாது, நான் எழுதுறவன், எனக்கு எப்படி கஷ்டம், எனக்கு டைம் ஒதுக்க முடியாது அப்படின்னுவான். ஸோ அதே டைம்ல அந்த சம்மர் வெக்கேஷன்ல பீச்சுக்கு குளிக்க போக கூப்பிடுவாங்க, அதை தான் சொல்லுவான். விளையாடவான்னு கூப்பிடுவோம், அதை தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி என்ன விஷயத்த வந்து சொன்னாலுமே இல்ல நான் எழுதணும், இல்ல எனக்கு எழுதுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் வந்து டெட்லைன் வச்சிருக்கேன், நான் எழுதி முடிச்சே ஆகணும், இல்லாட்டி என்னால நிம்மதியா இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அந்த தன்னை சுத்தி இயல்பா நடக்கிற விஷயங்கள் முதற்கொண்டு, அன்றாட நடவடிக்கைகள் முதற்கொண்டு எல்லாமே தன்னோட எழுத்துக்கு ஒரு தடையா இருக்கு அப்படின்னு சொல்லி புலம்பி நிம்மதி இழந்து போய் வந்து இருப்பான் அந்த ரைட்டரு. சோ இப்படி இருக்கிற டைம்ல அவனோட நினைப்பு என்னன்னா, தான் வந்து தனக்கு பண்றதுக்கு, அதாவது பண்ணக்கூடிய எந்த விஷயத்தையுமே பண்ணாம தன்னை ரொம்ப இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இப்படி எழுதுறதுனால தன்னோட எழுத்து ஒர்த்து அப்படின்னு அவனே வந்து நினைச்சுக்கிறான். சோ நினைச்சுக்கிட்டு அவன் அப்படி தன்னை இறுக்கி புடிச்சு வந்து எழுதி முடிச்சிட்டான். அந்த 2வது நாவல எழுதி முடிச்சிட்டு வந்து கேக்குறான். இந்த மாதிரி இந்த வாசிக்கிறதுக்கு வந்து குடுக்குறான். தயக்கத்தோட தான் குடுக்குறான். இப்ப குடுக்குற இடத்துல அங்க ஒரு விமர்சனம் வரும் அவனுக்கு. அந்த விமர்சனம் வந்தோடனே அதை தாங்க முடியாம வந்து கொதிப்பான். இது வந்து ஒரு கிரிட்டிக்கே கிடையாது, உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு அப்படின்ற மாதிரி தனக்குள்ள வந்து சொல்லிட்டு போவான். இது வந்து ரொம்ப இன்செக்யூரிட்டி இருக்கிற ஒரு ரைட்டரோட ஒரு மனநிலையா வந்து நான் பாக்குறேன். ஒரு கிரிட்டிசிசம் வர இடத்துல அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தா அதை வந்து எக்ஸெப்ட் பண்றதுல வந்து தவறு கிடையாது. லைஃபை பத்தின சரியான புரிதலே இல்லாம, லைஃபை எக்ஸ்ப்ளோரே பண்ணாம இவர் வந்துட்டு அந்த 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 அவரோட எழுத்துக்கு கிடைச்ச கிரிட்டிசிசத்தை வந்து, அந்த கிரிட்டிசிசம் சொன்ன பொண்ணோட வேலையை வச்சு அவளை வந்து மட்டம் தட்டுவார். அதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணையும் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு, அவர் ஃப்ரெண்டோட அம்மாவை. ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியோ வந்து டைரக்டர் படத்துல காட்டிட்டு பயங்கரமா ஒரு கவுண்டர் வைப்பார் அந்த ரைட்டருக்கு. கதையை வந்து வாசிச்ச பொண்ணை இவர் வந்து ஒரு சாதாரணமா தான் வந்து நினைச்சிருப்பாரு ஆரம்பத்துல. பின்னாடி பாக்குறப்போ அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி ஜெர்மன் லிட்ரேச்சர் படிச்ச ஒரு பொண்ணு அப்படின்னு தெரிய வந்தோடனே அவனுக்கு கை காலெல்லாம் உதற ஆரம்பிக்கும். ஐயோ இந்த மாதிரி நம்ம அவளை பேசிட்டோமே, அவளை மட்டம் தட்டிட்டோம். அதாவது அவரோட நினைப்பு என்னன்னா, ஐஸ்கிரீம் விற்கிற பொண்ணுக்கு லிட்ரேச்சரை பத்தி என்ன தெரியும், என்ன நாலேஜ் இருக்கு அப்படின்றதான் அவரோட நினைப்பு. அந்த பொண்ணுக்கு நாலேஜ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சோடனே அவனுக்குள்ள வந்து பயம் வருது. ஐயோ அப்படின்னு திரும்ப இன்செக்யூர் ஆகுறான். அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கான். அங்க காடு தீப்பிடிச்சு வந்து எரிஞ்சு கொண்டு இருக்கும். ஆனா அவனோட மனநிலை பூராவுமே என்னோட எழுத்தை பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க, என்னை பத்தி தான் வந்து எல்லாரும் என்ன காசிப் பேசுவாங்க, என்னை மட்டம் தட்டுவாங்க, நான் வந்து சரியான எழுத்தாளன் கிடையாது அப்படின்னு தனக்குள்ளே புழுங்கி வந்து சாகக்கூடிய மாதிரி ஒரு ரைட்டரா வந்து அவரை காட்சிப்படுத்தியிருப்பார். அதே டைம்ல டைரக்டர் இதுல எனக்கு பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பொண்ணை வச்சு இவரை வந்து கவுண்டர் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. இந்த படத்தை பர்சனலி எனக்கு ஏன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கேட்டா, இந்த படத்துல வர அந்த எழுத்தாளர் கேரக்டர், அவர் எதிர்கொள்ற சிக்கல்கள், அவர் எதிர்கொண்ட நெருக்கடிகள், அவரை பத்தி டைரக்டர் இந்த படத்துல வச்ச விமர்சனம் எல்லாமே வந்து பர்சனலி எனக்கே பண்ண மாதிரி இருந்துச்சு. பலாருன்னு அரைஞ்ச மாதிரி ஃபீல் ஆச்சுது. அந்த அளவுக்கு
நல்ல தீர்க்கமான விமர்சனத்தை இந்த இளம் கலைஞர்கள் மேலே அந்த டைரக்டர் வச்சதான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இந்த குவாரண்டைன் டைமில் ரொம்ப நெருக்கடியாக இருந்துச்சு. லைஃப்பில் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும். உண்மையாக அந்த டைமில் வந்து எதுவுமே பண்ண முடியாது. லைஃப்பில் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. வீட்டுக்குள்ளே வந்து இருக்கிறப்போ ரொம்ப இறுக்கி பிடிச்சிக்கிட்டு எதையாவது ஒன்று எப்படியாவது பண்ணி முடிக்கணும் அப்படின்ட்டு எதையும் என்ன சொல்கிறது லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு போகிறதுக்கு தயாராகவே இல்லாமல் இதை பண்ணணும் இதை பண்ணி முடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு நெருக்கி பிடிச்சிக்கிட்டு வந்து பண்ணுற ஒரு சினாரியோ தான் வந்து இருந்துச்சு. ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற்றிக்கிற மாதிரியான சூழல் காலப்போக்கில் கிரியேட் ஆயிருச்சு. ஆனால் இந்த படத்தை வந்து பார்க்குறப்போ இந்த இளம் கலைஞர்களுக்கு எழுத்தாளர்களுக்கு பயங்கரமா கவுண்டர் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது இந்த டைரக்டரோட படங்கள்ல பொதுவாகவே இருக்கக்கூடிய சில பண்புகள் இருக்கு. அதாவது படத்துல வர மெயின் கேரக்டரை விட துணை கதாபாத்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாரு. எப்படின்னா இப்போ இன்னொரு கதை வந்து சப்டெக்ஸ்டா படத்துக்குள்ள வந்து போய்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு கொடுக்குற ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து ஒரு 20% தான் இருக்கும், 20% 30% இருக்கும். ஆனா அவங்க படத்துக்குள்ள ரொம்ப முக்கியமான ஒருத்தங்களா இருப்பாங்க. படத்தோட கதையே புரட்டி போடுற அளவுக்கு அல்லது மெயின் கேரக்டரை வந்து அவங்க மாறுற அளவுக்கு அவங்களோட லைஃப்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேரக்டரா படத்துக்குள்ள ஒரு துணை கதாபாத்திரத்தோட கதை வந்து போயிட்டே இருக்கும். சப்டெக்ஸ்டா ஒரு கதை வந்து போய்கிட்டே இருக்கும். இது வந்து அவரோட பெரும்பாலான படங்கள்ல வந்து இருக்கு. இந்த படத்திலையும் அந்த மாதிரி சப்டெக்ஸ்டா வந்து ஒரு கதையை வந்து வச்சிருப்பாரு. அதே டைம் அவரோட பெரும்பாலான படங்கள்ல கிளைமேக்ஸ் எப்பவுமே ரொம்ப மெலங்கலியா சோகமா தான் வந்து முடிச்சிருப்பாரு. இந்த படத்தையும் அப்படிதான் முடிச்சிருக்காரு. பொதுவா காதல் கலை இந்த 2 விஷயமுமே வாழ்க்கையில நம்ம எதிர்பார்த்திட முடியாத நிகழ்வுகள்னால அனுபவங்கள்னால மரணத்தினால அழிவுனால உருவாக்கப்படுற ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இந்த காதலின் கலையும் கிட்டத்தட்ட மரணம் அழிவு இந்த 2ஆலையும் நான் எக்ஸிஸ்ட் ஆகுறதா நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த வகையில் இந்த படத்தில் வந்து ஒரு அழிவு நடக்குது. அந்த அழிவுக்கு அப்புறம் ஒரு கலை வந்து எப்படி உயிரோட வந்து நீடிச்சிருக்குது அப்படின்ற ஒரு ஆங்கிளில் தான் இந்த படத்தை நான் பார்த்தேன். ஸோ அந்த வகையில் இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். வாய்ப்பு இருக்கிறவங்க ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இந்த படத்தை தவற விடாமல் வந்து பாருங்கள். ஆன்லைனில் வந்ததுக்கப்புறம் ஆன்லைனில் பாருங்கள். ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கீழே பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தெரிவிங்க.